வாழ்வழிக்கும் தேவன் நம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அளிய தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். யாத்திராகம் 1:17 மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளை இட்டபடி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம், அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எகிப்து ராஜா எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் கொன்று போடத்தக்கதாய் தன் தேசத்து மருத்துவச்சிகளுக்கு உத்தரவிட்டிருந்தான். ஆனால் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு பயந்ததினால் ராஜாவின் கட்டளைப்படி செய்யாமல் அவர்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்தவர்கள் அல்லது தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷரை கண்டும் மனுஷருடைய வார்த்தைகளை கண்டும் ஒருபோதும் பயப்படவே மாட்டார்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் துணை நிற்கிறவராய் இருக்கிறார். தேவன் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மருத்துவச்சிகள் ராஜாவுக்கு பயப்படல, அவருடைய கட்டளைகளுக்கும் பயப்படல, துணிகரமாய் கொலையும் செய்யல. ஆகவே தேவனுக்கு பயந்து தங்கள் தொழிலில், தங்கள் வேலைகளில் அவர்கள் நீதியாய் நியாயமாய் நடந்தார்கள். தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் எப்பொழுதும் மனுஷருக்கு அஞ்சி அநியாயம் செய்யாதபடிக்கு அவர்கள் நீதியும் நியாயமாய் நடந்து கொள்வார்கள். அப்படி நீதியும் நியாயமாய் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை தேவன் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்வார். இன்று கால வேளையில் மனுஷருக்கு பயந்து உன் வேலையில், உன் தொழிலில் நீ அநியாயம் செய்கிறாயா? அது உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் தேவன் அவருடைய குடும்பங்களை தழைக்க செய்தாராம். நீ எந்த பணி செய்தாலும் நீதியாய், நேர்மையாய், உண்மையாய் தேவனுக்கு பயந்து செய்வாயானால் உன் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், தழைக்கும்படி செய்வார். அன்பின் பரலோக பிதாவை, நீ கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு பயந்து உண்மை உத்தமாய் செய்து மனுஷருக்கு பயப்படாதபடிக்கு சாட்சியாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.